அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் எஸ்.எஸ். விஜய். நான் பெரம்பலூர் திமுக மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தின் மாவட்ட செயலராக இருந்து 23ஆம் தேதி என்னோடய பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன். அதில் பெரம்பலூருக்கு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி வரலன்னு சொல்லி காரணம் சொல்லியிருந்தேன். 1995ஆம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டம் உருவானுச்சு. 2019ஆம் ஆண்டு உருவான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. நம்ம பக்கத்து மாவட்டமான அரியலூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பொறியியல் கல்லூரிலாம் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏன் இல்லை? அரசு பல்நோக்கு மருத்துவமனை அனைத்து வசதிகளும் கூடியது திருச்சிக்கு செல்லா நிலை பெரம்பலூர் தொகுதிக்கு பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வேண்டும். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஏன் ஒரு மருத்துவமனை முக்கியமான காரணத்தை நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக்லேருந்து கீழே விழுறாரு. கீழே விழுந்தோடனே அவர் ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. தலையில் உடல்லாம் நல்லா இருக்குது, தலையில் மட்டும் ரத்த கசிவு ஏற்படுது. அவரை உடனே பெரம்பலூரில் அரசு மருத்துவமனையில் இங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அதனால் நீங்கள் திருச்சி கூப்பிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க திருச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பையனால் திரும்பி பழைய நிலைமைக்கு இன்னும் வர முடியல. அது எனக்கு டெய்லியும் அந்த பையனை நான் பார்க்கும்போது எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, எதுக்காக அது முக்கியம் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை நான் சொல்கிறேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பையன் கை செயினை முழுங்கிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் விடியகாலம் 6 மணிக்கு என் பையனை தூக்கிட்டு நானும் என்னுடைய மனைவி வரோம். அப்போ எந்த ஆஸ்பத்திரி தனியார் மருத்துவமனையும் திறக்கல, அரசு மருத்துவமனை மட்டும் தான் திறந்து இருந்துச்சு. அங்கே தான் டாக்டர் இருந்தாங்க. அவங்க தான் எக்ஸ்ரே எடுத்து அதோடைய செயின் எங்கே இருக்குது எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஆறுதலான சில விஷயம் சொன்னாங்க. இந்த மூடி இருந்ததுனால, மடங்கி இருந்ததுனால என்னோடய பையனுடைய வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, அதெல்லாம் பயப்பட தேவையில்ல, அதனால் நீங்கள் ஆறுதலாக பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுபோல் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு அரசு மருத்துவமனை பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு முக்கியம். ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும். ஒரு விபத்து நடந்தால் உடனே அரசு மருத்துவமனை தான் கூப்பிட்டு வராங்க. ஒரு ஊரில் விஷம் அறிந்திருந்தாலோ அல்லது உடல்நிலை குறைபாடு இருந்தாலோ உடனே அரசு மருத்துவமனை தான் வரும். ஆனால் இங்கே வந்தால் உடனே ஒரு சில விஷயங்களில் அவங்களால முடியாதனால திருச்சிக்கு அனுப்பிவிடுங்கிறாங்க. அந்த இது ஏன் இங்கே இல்லை? அது வசதி படைத்தவர்கள் பல பெரிய பெரிய மருத்துவமனைகள் பார்த்துக்கிறார்கள். வசதியில் ஏழைகள் நான் இன்னமும் அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் காய்ச்சல் தலைவலி பார்த்துக்கிறோம். 2006 to 2000 தலைவர் கலைஞர் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. 100 கோடி ஒதுக்கப்பட்டதுன்னாங்க. கல்லூரிக்கு முதல்வர் இயங்குறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தால் உப்பு தண்ணி அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியே கிடைக்கலையா என்னான்னு தெரியல. நான் கேட்டது எல்லாமே அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. இப்போ இந்த 5 ஆண்டும் மக்களுக்கு அந்த மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி எதுவுமே வரல. பெரம்பலூர் மாவட்டத்தை எட்டாக்கணியாக இருந்து விடுமா? நன்றி, வணக்கம்.